அத்தியாயம் 84. சூரத்துல் இன்ஷிகாக், பிளந்து போதல். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வானம் பிளந்து விடும்போது அது பிளந்து விட வேண்டுமெனும் தன் இரட்சகனின் கட்டளைக்கு செவிசாய்த்தும் விட்டது. அவ்வாறு செவி சாய்ப்பது அதற்கு கடமையாகவும் ஆக்கப்பட்டுவிட்டது. பூமியும் நீண்டதாக விரிக்கப்பட்டுவிடும்போது அது தன்னுள்ளிருப்பதை வெளிப்படுத்தி அது வெறுமையாகியும் விடும்போது அது தன்னுள்ளிருப்பதை வெளிப்படுத்திவிட வேண்டுமெனும் தன் இரட்சகனின் கட்டளைக்கு செவிசாய்த்தும் விட்டது. அவ்வாறு செய்வது அதற்கு கடமையாகவும் ஆக்கப்பட்டுவிட்ட போது, மனிதனே, நீ உன் இரட்சகனிடம் செல்லும் வரையில் நன்மையோ தீமையோ பல வேலைகளில் ஈடுபட்டு கஷ்டத்துடன் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். பின்னர் மறுமையில் அவனை நீ சந்திக்கிறவனாக இருக்கிறாய். எனவே அந்நாளில் எவர் அவருடைய பதிவு புத்தகத்தை அவருடைய வலக்கையில் கொடுக்கப்பட்டாரோ அவர் மிக்க இலகுவான கேள்வி கணக்காக கணக்கு கேட்கப்படுவார். இன்னும் அவர் மகிழ்ச்சியுடன் சுவனத்திலுள்ள தன்னுடைய குடும்பத்தாரிடம் திரும்புவார். மேலும் எவர் அவருடைய பதிவு புத்தகத்தை அவருடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்பட்டாரோ அவர் தனக்கு கேடுதான் என்று கூறி அழிவையே அழைப்பார். நரகத்திலும் அவர் நுழைவார். ஏனென்றால் நிச்சயமாக அவர் எம்மையில் தன் குடும்பத்தாருடன் மிக்க ஆனந்தமாக இருந்தார். நிச்சயமாக அவர் தன் இரட்சகனின்பால் மீளவே மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆம், அவர் மீளத்தான் போகிறார். நிச்சயமாக அவருடைய இரட்சகன் அவரை பார்க்கக்கூடியவனாக இருந்தான். அந்தி நேரத்தில் செவ்வானத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். இரவின் மீதும் அது அணைத்துக் கொண்டிருப்பவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன். சந்திரன் மீதும் அது பூரணமாகிவிட்ட போதும் சத்தியம் செய்கிறேன். ஒரு நிலைமையிலிருந்து மற்றொரு நிலைமைக்கு நிச்சயமாக நீங்கள் படிப்படியாக ஏறிச் செல்வீர்கள். ஆகவே இதனை மறுத்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் நம்புவதில்லை. சஜ்தா வசனம். மேலும் அவர்களுக்கு இந்த குரான் ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லாவிற்கு அவர்கள் சிரம்பணிந்து சுஜூது செய்வதில்லை. அன்றியும் நிராகரிப்போர் இந்த குரானையே பொய்யாக்குகின்றனர். இன்னும் அவர்கள் தங்கள் மனங்களில் சேகரித்து மறைத்து வைத்திருப்பவைகளை அல்லாஹ் நன்கறிந்து இருக்கின்றான். ஆகவே நபியே, துன்புறுத்தும் வேதனையைக் கொண்டு அவர்களுக்கு நீர் நன்மாராயங் கூறுவீராக. விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களும் செய்தார்களே அத்தகையவர்களைத் தவிர அவர்களுக்கு முடிவுறாத நற்கூலியுண்டு.